குறைபரஞ்சி வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும் தான் நீர் என்ற நீர் மக்களின் முக்கியமான தேவையான ஒன்று. இந்த நீர் மகாலட்சுமி கொஞ்சம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும் தான் நீர் என்ற நீர் மக்களின் தேவையான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் நீர் இப்பொழுது பாட்டிலில் எடுத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், நீரெல்லாம் அசுத்தமாவதால் சுத்தமான நீர் வாங்க வேண்டியதுள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல் என பல நோய்கள் பரவி மக்கள் இறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்பீர்களா? ஐயா, நான் மேகத்தில் இருந்து சிறிய துளிகளாக வரும்போது சுத்தமான நீராகத்தான் இருந்தேன். அதற்கு பிறகு தெளிந்த நீராக மாறி ஆறாக குளமாக ஓடினேன். ஆனால் என்னை அசுத்தமாக்குபவர்கள் மனிதர்கள்தானே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், தோல் கழிவுகள், ரசாயன கழிவுகள் இவற்றையெல்லாம் கொட்டி என்னையும் சுத்தப்படுத்த என் திறந்த வெளி கழிப்பிடமாக்கி வைப்பவர்கள் மனிதர்கள்தானே. அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் பெரிய அலைகளாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கிறது. அதனால் தான் இந்த நீர் மனிதர்களை குறிக்கிறது. நான் மனிதர்களை சுத்தப்படுத்த தான் நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தமடைவதில்லை. அசுத்தப்படுத்த என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகிறார்கள். நான் சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணம் அல்ல. நிலத்தையின் இணக்கத்தால் அதையும் அறிவேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீலம் நீலம் நீலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரம் விலங்குகள் ஏன் இந்த நீரின் கூட நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியதுதான. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்வதைப் போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன? நான் சில இடங்களில் பள்ளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது என் கைப்பண்பே. வளமான நிலத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்ப முடியாமல் தண்ணீரை வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீதே துளை ஓட்டே நீரை உறிஞ்சிக் கொள்கிறார்கள். நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான அடுக்குகளை மனிதர்கள் தோண்டுவதால் நெருப்பு குளமாக வெளிவருகிறேன். அதனால் இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவரான நெருப்பே நெருப்பே நெருப்பே. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பத்தையும் நீரின் சுனாமியையும் ஏற்படுத்தி மனித உயிர்களை அழிக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? ஐயா, நான் பூமிக்கு உள்ளே தீக்குளமாகவும் பூமிக்கு வெளியே நீராகவும் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையை பொழிய செய்வதும் என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவிர ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் பொழுது காற்று கலந்து சுவாசிக்கும் பருவகாலம் எல்லாம் நான் காரணம் அல்ல. எனவே இவ்வழக்கில் காட்சியை விசாரிக்கும்
ஆகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாக கூறுகிறீர்கள். அதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து மாசுபடுவதை கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்துவது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலைகளில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல காடுகள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. புகை நமக்கு பகல் என்று எழுதி வைத்தால் போதுமா? மக்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? எனவே இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட ஆகத்தை சேர்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. பெரும் அகயம் அகயம் அகயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்லலாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியும்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்த்துக் கொள்ளக் கூடாது. அப்சக்ஷன் ஓவர்ரோல். பாதிப்பு பார்த்து விசாரணை செய்வது கோர்ட்டின் உரிமை. மனிதர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா? ஆமா, கலவானத்தையும் தாங்கி நிற்கும் என்கிற மொழிலாம் மாசியப்படுது. எனக்கு காற்று மண்டலத்திற்கு இடையே உள்ள ஓசோன் படத்தில் மேன்காலில் இருந்து நீர் ஆவியாக ஆகி மாமுட்டங்களில் பட எப்பொழுதும் கடிப்புகள் அதிகமாக சுமைக்கிறது. ஆராய்ச்சிக்காக சொல்லப்படும் ராக்கெட் போன்ற மண்டலத்தை சீரடிக்கிறோம். இப்படியே நல்லா நம் மலத்துறைப்படியாக அம்மையத்தோடிதான் பொழிக்க வேண்டியிருக்கும். மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் குறை என்று கூறுவது சரியல்ல. பெரும் விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறித்து மண்ணை ஆராய்ச்சி செய்வதே மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். விரைவாகவும் பருமனாகவும் பயிர்கள்தான் போதும் என்று நினைத்து உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் போட்டு என்னை பாழாக்குவது இந்த மனிதர்கள் தான். ஏன் இந்த பஞ்ச பூதங்களையும் பாழாக்குவது இந்த மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். இல்லை, மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். இல்லை, மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். இல்லை, மனிதர்கள் தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இரு தரப்பு வாதங்களையும் ஆராய்ச்சி செய்த பிறகு நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மண்ணின் ஆராய்ச்சி கண்டிருப்பை இயற்கையை மாசுபடுத்தும் என்பதை ஆராய்ச்சியின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே மனிதனின் பழக்க வழக்கத்தின் அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் இவையெல்லாம் பெருகி வருவதெல்லாம் உண்மை. இந்த 5 போதங்களும் மாசுபடுவதற்கு மனிதரே காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு அளிக்கிறது. தனி மனித விழிப்புணர்வை பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பங்களையும் கொண்டு இந்த மாசுகளையும் அழிக்க வேண்டும். மாசில்லா உலகத்தை உருவாக்க நம்ம அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க